ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இங்கே குஜராத்னா வந்து துணி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கிற துணி மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன். நான் ஒரு 3 சாரீ வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆவினேஷ்க்கும் எனக்கும் ரெயின் கோட் வாங்கியிருக்கோம். அந்த மார்க்கெட் நான் கொஞ்சம் சுற்றி சின்ன சின்ன வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பிரிட்ஜில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற பேலஸ் எல்லாமே இங்கே வடோதராவில் இருக்கிற ஒரு முக்கியமான பேலஸ் தான். இப்போ ஏற்கனவே 2 பேலஸ் போச்சா, இன்னும் 2 இது வரும் பாருங்கள். இதெல்லாம் இங்கே இருக்கிற பேலஸ். இப்போ இந்த பேலஸையுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு முக்கியமான இடம் தான். இப்போ நம்ம துணி மார்க்கெட் வந்திருக்கோம்ல, அந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் சுற்றி இப்படி ஒரு தெப்பக்குளம் மாதிரி பெரிய குளம், அதுக்கு நடுவில் ஒரு சிவன் சிலை இருக்குது. கோல்டன் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. பெரிய சிவன் சிலை. இங்கேயுமே நிறைய பேர் சுற்றி பார்க்குறதுக்கு வருவார். இந்த குளத்தை சுற்றி நல்ல படியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். புல் செடியெல்லாம் வச்சு நல்லா சாயங்கால டைமில் நிறைய கூட்டமாக இருக்கும் இங்கே வந்தாங்கன்னா. நிறைய பேர் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து, அப்புறம் பொரியெல்லாம் கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனுக்கு போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. அடுத்து அந்த தண்ணிக்கு ஆப்போசிட்டில் இது ஒரு சமோசா கடை. இது நம்ம தமிழ்காரங்க தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்து சமோசா சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் துணி கடைக்கு வந்தாச்சு. நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக சாரீ தான் வாங்க வந்திருக்கேன். நான் டெய்லரிங் பழகிறதுக்காக ரொம்ப கிராண்டாக வாங்க வேண்டாம், சிம்பிள் சாரீஸ் வாங்கி அதை தச்சு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக வீட்டில் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சாரீஸ் தான் வாங்க வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து 200 ரூபா 150 ரூபான்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த கடையில் ஒரு 3 சாரீ வாங்கியிருக்கேன். நான் என்ன சாரீ வாங்கியிருக்கேன் அப்படின்றத வீட்டில் போய் காமிக்கிறேன். அப்புறம் நான் வாங்கின சாரீக்காக ப்ளவுஸு, லைனிங் கிளாத்தெல்லாம் இந்த கடையிலே இதில் பக்கத்தில் வெளியில் இருந்தது. சரி, இங்கே ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். பார்த்தீங்களா, சாரீலாம் எப்படி தொங்க போட்டிருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரி தாங்க இருக்கும். அப்படி நெருக்கடியாக இருக்கும் கடைகள்லாம். பிளாட்ஃபார்ம் கடைகள் சின்ன சின்ன கடையாக தான் இருக்கும். ஆனால் ஹோல்சேல்லையும் கொடுப்பாங்க, சிங்கிள் பீஸாகவும் கொடுப்பாங்க. நம்ம எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து நாங்கள் ஆவினேஷ்க்கும் எனக்கும் ரெயின் கோட் வாங்கலான்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம். முதல்ல ஆவினேஷ்க்கு ரெயின் கோட் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவனுக்கு இங்கே மழை டைம் என்னமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு வரும்போது மழை வந்தால் சேஃபாக போயிட்டு வரணும்ல, அதனால் அவனுக்கு ரெயின் கோட் வாங்கினோம். ஆவினேஷ்க்கு வாங்கியாச்சு. இப்போ எங்கள் 2 பேருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் 2 பேருக்கு தனித்தனியாக வாங்கலை, 2 in 1 2 பேருமே போட்டுக்கிற மாதிரி. உள்பக்கம் லேடிஸ் போட்டுக்கலாம், வெளிப்பக்கம் வந்து ஜென்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினோம் பார்த்து. அவங்க ரெயின் கோட் செலக்ட் பண்ணி 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு கடையாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்குங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு, இந்த மாதிரி கம்மல்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் கம்மல்லாம். இந்த கடையை பாருங்கள், இதில் லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு எல்லாமே இருக்குது. நம்ம வாங்கினா தான் கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியும். நான் வாங்கலை, அதனால தான் கிட்ட போய் எடுக்கல, தூரமாக இருந்து காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, இது ரெடிமேட் ப்ளவுஸ். இங்கே வந்து நெட் ப்ளவுஸ்லேருந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு எல்லாமே கிராண்டான ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாம் 100 ரூபாயிலேருந்து கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும். இது ஒரு வண்டி கடையில் நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சும்மா வீடியோ எடுத்தேன். நான் ஒரு 4-5 பேண்டு மட்டும் வாங்கிக்கிட்டேன். இதுதான் அந்த மார்க்கெட்டோட அவுட் சைடு, வெளிப்பக்கம். இதில் ஒரு 300-400 கடை இருக்கும். வண்டி கடை எல்லாம் சேர்த்து 400 கடைகளுக்கு மேலே கண்டிப்பாக இருக்குங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. நம்ம காசை மட்டும் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, காசு காலி ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மார்க்கெட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போக மாட்டோம். இன்னும் இருக்குல்ல, இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம், நம்மளுக்கு ஒன்றுனா வாங்குறதுக்கு ஆசை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு தலையில் மாட்டுற ஐட்டம்ஸ்லேருந்து காலுக்கு போடுற செருப்பு வரைக்கும், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாமே இங்கே கிடைக்கும். பார்த்தீங்களா, பொம்மை கடை. பொம்மைலாம் இங்கே வந்து சீப்பாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் இந்த டெடிஸ்லாம் வந்து 1 எடுத்தால் 150 ரூபா குறையாமல் சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 டெடி எடுத்துக்கிட்டால் 150 ரூபா. எது எடுத்தாலும் எடுத்துக்கலாம். 2 150 ரூபா. எப்படி பிளாட்ஃபார்மில் தூக்கி போடுறாங்க பாருங்கள். அப்புறம் நாங்கள் 2 பேரும் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம். மாங்காவில் மிளகா பொடி போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு, இவனுக்கு நான் பானிபூரி வாங்கின்னு பெயர் வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா, நாங்கள் எங்கே வெளியே போனாலும் பானிபூரி வேணும் எனக்கு, நான் பானிபூரி சாப்பிடுவேன்னு கேட்டுருவான். இந்த பார்த்தீங்களா, இது ஒரு பேலஸ். நான் இந்த பிரிட்ஜில் காமிச்சேன்னா அதில் இது ஒன்று. ஓகேவா? இது வந்து முன்னாடி வந்து கோர்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோர்ட் வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து இப்போ நான் காமிச்சேன்ல அந்த பேலஸோட பேக் சைடு. ஓகேவா? பக்கத்தில் இன்னொரு பேலஸ் இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி பேலஸ் மெரூன் கலரில்.
இப்போ இதிலே பக்கத்தில் 2 பேலஸ் இருக்கா. இந்த பேலஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பேலஸ் வரும். இந்த இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நம்ம அந்த 2 பேலஸ் பக்கத்தில் துணி மார்க்கெட் பார்த்தோமா ஃபுல்லாகவே. இங்கே வந்து ஃப்ரூட்டு, காய்கறி. இந்த கரும்பு ஜூஸில் மசாலா, உப்பு, அப்புறம் பெப்பரு, சாட் மசாலா எல்லாம் சேர்ந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் நான் அப்போவே ஒரு பிரிட்ஜ் காமிச்சேன்னா, அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இப்போ இந்த சைடு நான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, லைனாக துணிக்கடை. இப்போ இங்கே வந்து கிளைமேட் இன்றைக்கி கொஞ்சம் மழை தூறிக்கிட்டு அப்படியே இருந்தது. அதனால் நிறைய கடைகள் இல்லைன்னா இந்த கேப்பெல்லாம் இல்லாமல் நெருக்கமாக தொடர்ந்து துணி கடைகளாக இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தொங்க விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில். இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். நாங்கள் ரெயின் கோட் அங்கே வாங்கினோம், நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் 3 சாரீஸ் மட்டும் காமிக்கிறேன். சாரீஸ் சிம்பிளாக தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் 200 அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் தச்சு பழகிட்டு நான் எப்படி தச்சுருக்கேங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, கொஞ்சம் ரஃப் யூஸ்க்கு நம்ம போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஒழுங்காக தைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிராண்டாக வாங்கினா அது கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சிம்பிள் சாரீஸ் வாங்கி நம்ம எப்படி தைச்சாலும் பரவாயில்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரஃப் யூஸ்க்கு வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு லைனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.